வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உலர்த்துதல், பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு பொதுப்பணிகள், உப்பள பணிகள், செங்கல் சூளை பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு 2025 மார்ச் 24 திங்கட்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வானிலை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு ராஜபாளையம், ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் போன்ற பகுதிகளில் நல்ல மழை, ஈரோடு நீலகிரி மாவட்டம் பார்லியார்லாம் மழை, நல்ல மழை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் நேற்று முன்தினத்தை விட நேற்று கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தது. ஆனால் புதிய இடங்களில் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் முத்துப்பேட்டை, பெருகவாழ்ந்தான், சித்தமல்லி, பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவு, ஒரத்தநாடு, தஞ்சாவூர்லாம் மழைப்பொழிவு கொடுத்தது. ஆனால் கும்பகோணத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய காவிரி கரையோர பகுதி, கொள்ளிடம் கரையோர பகுதியெல்லாம் மழைப்பொழிவு. இப்படி இருந்த நிலையில் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நேற்றை விட மழைப்பொழிவு குறைவான பரப்பில், நேற்றில் பாதி பரப்பு தான் இன்றைக்கு இருக்கும். அப்படி இருந்து கூட நேற்றைக்கு பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை மழைப்பொழிவு கொடுக்கல. ஆனால் ஈரோடு வடக்கு நல்ல மழைப்பொழிவு, கர்நாடக எல்லை வரும். இந்த நிலையில் இன்றைக்கு கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை கொடுக்கலாம், வாய்ப்பு உறுதி இல்லை. நாளை கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம். நாளை காற்று சுழற்சி கொஞ்சம் கிடைக்க வந்து வெப்பச்சலன, அதாவது வெப்பச்சலன இடிமழை பொழிவை, அதாவது காற்று சுழற்சியுடன் இந்த வெப்பச்சலன மழை பொழிவை கொடுப்பதற்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாளைக்கு கொஞ்சம் சாதகம் இருக்குது. அப்போ இன்றைய வானிலை அறுவடை செய்யலாம். இடையில மதியத்திற்கு மேலே ஆங்காங்கே டெல்டாவிலையோ அல்லது உள்பகுதியிலையோ இருக்கும். ரொம்ப குறைவான பரப்பு தான் இன்றைக்கு மழை. ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும். அப்படி தான் இருக்கும். ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும். ஒதுக்குதல் நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் நேற்றை விட குறைவான பரப்பு தான் நாளை. அதாவது நாளை நேற்றை விட சற்று கூடுதல், இன்று நேற்றை விட குறைவு. நாளை நேற்றை விட சற்று குறைவு, இன்றைக்கு நேற்றை விட இன்னும் குறைவு, நாளை விட இன்று குறைவாக இருக்கும். அது இன்றைக்கி நாளைக்கு மழைப்பொழிவு நேற்றைய பொழிவை விட குறைவாக தானே இருக்கும் பரப்பு, அப்படி தான் சொல்லலாம். ஆகையினால அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்யலாம். விதைக்கலாமா? டெல்டா மாவட்டங்களில் எள் விதைக்கலாமா, உளுந்து விதைக்கலாமா? விதைக்கலாம். அடல் பாருங்கள், எதிர்கால வானிலை இருக்கே நான் சொல்லிடுறேன். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு ஒரு சில இடங்களில் இருக்காமல் பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை. சரி, எப்போ தான் மழை? உள் மாவட்டங்கள்டையும் இன்றைக்கு நாளைக்கு மட்டும்தான். மேற்கு தொடர்ச்சி மழையில் கேரள எல்லையோரம் மட்டும்தான் 26 ஏப்ரல் 1 வரைக்கும் தொடரும். அப்போ உள்ளேயும் 2 நாளைக்கு தான் மழை, உள்ளேயும் மழை அப்புறம் இல்லை. எங்கே இருக்கும்? கேரள எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும். அப்போ எப்போ உள்ளே மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாளைக்கும் ஒரு சடங்கில் ஒதுக்கி பெய்து விட்டு மேற்கு தொடர்ச்சி மழையில் மட்டும் கொடுத்துட்டு இருந்துட்டு அப்புறம் 2ஆம் தேதி உள்ளே வந்து மறுபடியும் கொடுக்கும். ஏப்ரல் 2, 3, 4, ஏப்ரல் 2, 3, 4 குறைந்த பரப்பில் எப்படி இன்றைக்கி நாளைக்கு இருக்கோ அதே மாதிரி தான் ஏப்ரல் 2, 3, 4 இருக்கும். இப்போ இன்றைக்கு எப்படி இருக்குமோ அதாவது குறைந்த பரப்பில் இருக்கும் ஏப்ரல் 2, 3, 4. ஓகே. அடுத்தது ஏப்ரல் 5 டெல்டாவிற்கு மழை இருக்குது. அப்போ ஏப்ரல் 5, 6, 7, 8 டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை இருக்குது. ஏப்ரல் 5, 6, 7, 8. அப்போது எள் விதைக்கலாம். ஏப்ரல் 5, 6, 7, 8 மழை எப்படி இருக்கும்னா ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். அதுவும் எல்லோருக்கும் பொழியாது. சிஸ்டம் ஸ்ட்ராங் கிடையாது. அதுவும் ஸ்ட்ராங் சிஸ்டம் கிடையாது, எல்லோருக்கும் பொழியாது. கடந்த 11, 12 தான் எல்லோருக்கும் பொழிந்தது. அப்படிப்பட்ட மழைப்பொழிவு அந்த 5, 6, 7, 8 கிடையாது. ஆனால் மழை இருக்கும். டெல்டாவிற்கும், தென் தமிழ்நாட்டிற்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும். வடகடலோரம், வட உள் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்காது. 7, 8, 9, 5, 6, 7, 8 இருக்கும். 5, 6, 7 இருக்கும் ஏப்ரல். சரி, அடுத்தது 12ஆம் தேதி 2க்கு அடுத்தது 12 சொல்லியிருக்கோம். 12, 13, 14, 15 அது நல்ல மழை, ஸ்ட்ராங்கான மழை, நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு அந்த 11, 12 கொடுத்த மழைப்பொழிவு போல இருக்கலாம், அல்லது அதை விட சற்று குறைவாக இருக்கலாம். ஆனால் நீர் தேங்கும் அளவிற்கு ஓடும் மழைப்பொழிவு இருக்கும். சரி, அதை நம்ம எதிர்பார்த்து விதைக்காமல் இருக்கலாமா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நாம் சொல்ல முடியாது. ஏன்னா பரவலான மழைப்பொழிவு எல்லோருக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரி அது கொடுக்குமா சொல்ல முடியாது. சிஸ்டம் எந்த இடத்துல வருது, எந்த இடத்து வழியாக போக போகுது, எந்த இடத்துல இருகாற்று இணைவு இருக்கும், எந்த இடத்துல மழைப்பொழிவை கொடுக்கும்னா அப்போ நெருங்கும் பொழுது சொல்லலாம். இன்றைய தேதியில் சொல்ல முடியாது.
ஏன்னா நான் சொல்வது எல்லாமே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு மேல், ஏப்ரல் 10க்கு மேல் 12ஆம் தேதியிலேருந்து மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த மழை அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே இருக்குது. இதில் ஒரு 10 நாள், அதில் ஒரு 12 நாள், கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே இருக்குது. அதனால் அந்த மழை பொழிவு எங்கே உருவாகுங்கிறதுலாம் இன்னும் உருவாகவே இல்லை அந்த காற்று சுழற்சியெல்லாம். ஆனால் அதுக்கு சாதகம் இருக்கிறதே தான் நம்ம ஆய்வறிக்கை சொல்லி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 12ஆம் தேதி ஏப்ரல் 12, 13, 14 வரக்கூடிய மழை அதாவது எங்கே வரும், எங்கே இருக்காற்று இணைவை ஏற்படுத்தும், இவையெல்லாம் வரக்கூடிய நாள். தமிழ்நாட்டுக்கு மழை இருக்குது, அது எந்த மாவட்டம்னு சொல்வது என்பது நாட்கள் நெருங்கட்டும். அதனால் அந்த மழைப்பொழிவை எதிர்பார்த்து நம்ம விதைக்காமல் இருந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்காமல் அருகில் உள்ளவர்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு எல்லாம் வளர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படும். ஆகவே இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்வதற்கு முடிவெடுத்தலை உங்களுக்கு வழங்கி விடுகிறேன். அது எந்த இடத்துல வேணாலும் மழைப்பொழிவை அப்பொழுது கொடுக்கலாம். ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 10க்கு மேல் மே 15 வரைக்கும் 2 சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 2 ஸ்ட்ராங்கான மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்படி தான் சொல்லலாம். அந்த ஸ்ட்ராங்கான மழை பாருங்கள், பருவமழை காலத்தில் கூட எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பொழியாது. நிகழ்வு வடகடலோரம் முடிஞ்சுன்னா வடகடலோரம் தான் பெய்யும், மத்திய கடலோரம் தான் மத்திய கடலோரம் தான் பெய்யும். நிகழ்வு தென்கடலோரம் முடிஞ்சுன்னா தென்கடலோரம் தான் பெய்யும். ஆகவே அதுவே சரியாக பெய்யாது படுது. இந்த கோடை காலத்தில் ஒரு நிகழ்வு எங்கே இருக்காற்று இடைவே ஏற்படுத்துங்கிறதையும் சொல்ல முடியாது. வெப்பக்காற்று குளிர்காற்று இணையும் இடத்துல தான் மழை பெய்யும். எங்கே இருக்காற்று வெப்ப நீராவியே குளிர்விக்கிறதுக்கு எங்கே அமைப்பு இருக்கோ அங்கே தான் குளிர்விக்கும். இவையெல்லாம் அந்த நாட்கள் சொல்லலாம். ஆனால் சித்திரையில் நல்ல மழை இருக்குது. 2 சிஸ்டத்துக்கு 3 நாள் 6 நாளைக்கு நல்ல மழை இருக்குது. 6 நாள்னா 6 நாளும் பெய்து கொண்டே இருக்காது. 6 நாளுக்கு விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை இருக்கும் ஏப்ரலில் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கையை உங்களுக்கு வழங்குகிறேன். சரி, மே மாதமும் முதல் வாரத்தில் 2வது வாரத்தில் இருக்குது. அதாவது சித்திரை என்றால் ஏப்ரல் 14 மே 13, 14 வரைக்கும், புரியுதுங்களா? அந்த நாட்களில் 2 சிஸ்டம் இருக்குது, நல்ல மழை தரும். பாக்கி நாள்லாம் வெயில் இருக்கும். மழையே பொழிந்தாலும் அந்த மழை தொடர்ந்து குளிர்ச்சியாகவே கொடுக்கணும் இல்லை. முத நாள் மழை பெஞ்சிருக்கும், அடுத்த நாள் கொளுத்துற வெயிலில் முத நாள் பெய்த மழையே எங்கே பெய்ததாகவே தெரியாது. அந்த அளவுக்கு வெயில் இருக்கும். ஆக வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும், புரியுதுங்களா? ஆகவே அறவே மழை இல்லைன்னு சொல்லிட முடியாது. இடையிடையே வெயிலும் இருக்கும் மழை இருக்கும். ஆனால் வெயிலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த 112 டிகிரிலாம் போகாது. கடந்த ஆண்டு 44 டிகிரி வரைக்கும் செல்சியஸில் போடுச்சு, அந்த மாதிரிலாம் போகாது. அடுத்த வருஷம் போன வருட வெயிலை வரை சற்று குறைவாகவும் இருக்கும். வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயில், மழையை பொறுத்த வரைக்கும் சராசரி கூடுதல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், புரியுதுங்களா? அதாவது மரங்கள் குறைந்த காரணத்தினாலே, காற்று லேசாகி மேலே போகிற காரணத்தினாலே ஆக்சிஜனும் லேசாகி மேலே போய் விடுகிறது. அதுதான் மழையாக பொழிகிறது அது வேற. ஆகவே அந்த நம்முடைய உணர்வு வெப்பம் அதிகமாக தெரிகிறது வேற, வெயில் அவ்வளவாக இல்லை. இதுவரைக்கும் பெரும்பாலும் எல்லா நாளும் 100 டிகிரி எல்லா ஊர்லேயும் தொடலை, தெரியுதுங்களா? இன்னும் சில 2 நாளாவே எல்லா இடத்துலையும் 100 டிகிரி தொடலை. ஆங்காங்கே 100 டிகிரி தொட்டிருக்கே தவிர எல்லா மாவட்டங்களையும் 100 டிகிரியாக இல்லை. கரூர் பரமத்திலையும் மதுரை விமான நிலையத்திலையும் தான் நேற்று 100 டிகிரிக்கு நெருக்கமாக போயிருக்கக்கூட, அது கூட 100 டிகிரி இல்லை, 37.5 தான். ஆகவே இப்படித்தான் இருக்கிறது வெயில். உணர்வு வெப்பம் அதிகமாக இருக்குது. மரங்கள் இல்லாத காரணத்தால் மரங்களை வளருங்கள், இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். நாம் அப்போ தான் அசௌகரியம் தென்படாமல் இயற்கையை ஆக்சிஜன்லாம் நேசிக்கலாம், ஆக்சிஜன் சுவாசிக்கலாம். ஆக்சிஜனை நேசித்தால் ஆக்சிஜனை சுவாசிக்கலாம். ஆகவே மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம். மழைநீர் சேகரித்து மழைநீர் கைவசம் நீர் வைத்துக்கொண்டு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள். நன்றி.